என்ன அண்ணாமலை அப்படியே பார்க்குறேன், அப்படியே பார்த்துன்னுக்கிறேன். ஒன்று தான் சேர்த்து சொல்கிறேன், உன் தொகுதியில் வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் இந்த அந்த வெறி வரணும், அப்படியே கோவம் வரணும், அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. ராமகிருஷ்ணா வந்துடுச்சா? வந்துடுச்சா? கடந்த காலம் போன்று இருந்ததுன்னா இந்நேரம் வேற விதமாக ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு எம்பிசின்னு இருக்கு, அதில் படித்து வேலைக்கு போகணும். அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம், அதுதான் நாங்கள் இருக்கிறோம். ஐயா இல்லை எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா ஒரு நிமிஷம் ஆகும், அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்குலாம். தினம் பிரச்சனை, தினம் கலவரம், தினம் அங்கே பிரச்சனை, இங்கே இருந்த. பிறகு ஐயா நினைச்சு பார்த்தாரு, ஐயோயோ வேண்டாம். ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அமைதி நிலவை கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் வேற விதமா போ. சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி 4 மாவட்டமும் சேர்ந்தது தான் சேலம் மாவட்டம். இப்போ 4 பிரிச்சுட்டாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவ்வளோ நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸ். யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன்? படிப்பு இல்லை, வேலை இல்லை, அவ்வளோ இருந்தாங்க. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட, நாங்கள் வர ஐயா, நீங்கள் எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. அந்த நம்பிக்கை ஐயா மீது வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசிட்டு போகலாம், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்திகள் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம். என்ன அண்ணாமலை அப்படியே பார்க்குறேன், அப்படியே பார்த்துன்னுக்கிறேன். ஒன்று தான் சேர்த்து சொல்கிறேன், உன் தொகுதியில் வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. 10 மாதத்தில் களத்தில் இறங்குங்க. அந்த வெறி வரணும், அப்படியே கோவம் வரணும், அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பார்த்துக்கலாம், 2ல் 1 பார்த்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துடுச்சா? வந்துடுச்சா? அதனால் இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் இது வரணும். களத்தில் போய் இறங்கி பார்த்து உறுதியாக நாம் வெற்றி பெறுகின்றோம், உறுதியாக வெற்றி பெறுகின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான், அதில் மாறுகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சியும் என்ன? கூட்டணி ஆட்சி தான். எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறீங்களோ, எவ்வளோ அர்ப்பணிப்போடு களத்தில் நீங்கள் இறங்குறீங்களோ, அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியை நாம் பெறுவோம். ஏன்னா இதில் வேற என்ன, இதில் 10 மாவட்டத்தில் பேசுகிற பேச்சு வேறு, சேலம் மாவட்டத்தில் பேசுகிற பேச்சு வேறு. ஏன்னா நீங்கள் தான் மற்ற மாவட்டத்தை எடுத்துக்காட்டுனாங்க, நீங்கள் தான் எடுத்துக்காட்டு, யுவர் எக்ஸாம்பிள். அந்த எடுத்துக்காட்டு நீங்கள் அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன்.